வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் ப்ராக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2 இராஜாக்கள் 6 முதல் 7 அதிகாரங்களை ஆராயப் போகிறோம். 2 இராஜாக்கள் 6 ஒரு சிறிய ஆனால் மிகவும் மனிதமான பிரச்சினையுடன் தொடங்குகிறது. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடம் குறுகியதாகிவிட்டது என்று எலிசாவிடம் சொல்கிறார்கள். யோர்தானுக்கு சென்று மரங்களை வெட்டி தங்குவதற்கு பெரிய இடம் கட்ட அனுமதி கேட்கிறார்கள். எலிசா அனுமதிக்கிறார். அவர்கள் அவரையும் வரும்படி கேட்டபோது அவர் அவர்களுடன் செல்கிறார். அப்போது ஒருவன் மரம் வெட்டும்போது இரும்புக் கோடரி தண்ணீரில் விழுகிறது. அது கடன் வாங்கிய கோடரி என்பதால் அவன் துக்கத்துடன் கூப்பிடுகிறான். இந்தச் சிறிய சம்பவம் கர்த்தர் நேர்மையான பொறுப்பையும் சாதாரண வேலையையும் தனிப்பட்ட கவலையையும் காண்கிறார் என்று காட்டுகிறது. எலிசா ஒரு மரக்கட்டையை வெட்டி தண்ணீரில் போடுகிறார். இரும்பு மேலே மிதக்கிறது. இயற்கையாக இரும்பு மூழ்கும். ஆனால் தேவனுடைய வல்லமையின் முன்பு மூழ்கும் பொருளும் மேலே தூக்கப்பட முடியும். கடன் வாங்கிய கோடரி அந்த மனிதன் தனியாக சரிசெய்ய முடியாத சுமையை நினைவுபடுத்துகிறது. கர்த்தர் ராஜாக்கள், படைகள், தேசங்களின் பெரிய நெருக்கடிகளில் மட்டும் செயல்படுபவர் அல்ல, அவர் சாதாரண மனிதனின் வேலைக்கும் கவலையுக்கும் அருகில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீட்பும் இப்படித்தான். நாம் தூக்க முடியாத சுமைகளை அவர் தூக்குகிறார். உடன்படிக்கையின் தேவன் ஒவ்வொரு உண்மையான அழைப்பையும் அறிகிறார். பிறகு அதிகாரம் யுத்தத்தின் சூழ்நிலைக்கு நகர்கிறது. சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக இரகசியமாக திட்டமிடுகிறான். ஆனால் எலிசா வெளிப்பாட்டால் அதை அறிந்து இஸ்ரவேலின் ராஜாவை எச்சரிக்கிறார். சிரிய ராஜா தன் பக்கம் யாரோ துரோகம் செய்கிறார் என்று நினைக்கிறான். பின்னர் எலிசாவே இதை வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க குதிரைகள், ரதங்கள், பெரிய படையை தோத்தானுக்கு அனுப்புகிறான். காலையில் எலிசாவின் ஊழியன் நகரம் படையால் சூழப்பட்டிருப்பதை பார்க்கிறான். அவன் எதிரிகளை தெளிவாக பார்க்கிறான், ஆனால் தேவனுடைய உதவியை இன்னும் காணவில்லை. எலிசா முதலில் போர் திட்டம் சொல்லவில்லை. அவர், பயப்படாதே, நம்மோடிருப்பவர்கள் அவர்களோடிருப்பவர்களை விட அதிகம் என்று சொல்கிறார். பின்னர் கர்த்தர் இந்த இளைஞனின் கண்களைத் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவன் கண்கள் திறக்கப்பட்டபோது மலை முழுவதும் எலிசாவைச் சுற்றி அக்கினிக் குதிரைகளும் ரதங்களும் இருப்பதை பார்க்கிறான். ஆபத்து மறைந்துவிடவில்லை. ஆனால் அதைவிட பெரிய உண்மை வெளிப்பட்டது. தேவனுடைய வல்லமை ஏற்கனவே அங்கே இருந்தது. அதைக் காண கண்கள் மட்டும் திறக்கப்பட வேண்டியது. இது விசுவாசத்தின் பாடம். விசுவாசம் எதிரி இல்லை, பயம் இல்லை, சுமை இல்லை என்று நடிப்பதல்ல. அவை உண்மையாக இருந்தாலும் உடன்படிக்கையின் கர்த்தர் இன்னும் அருகிலும் வல்லமையுடனும் இருக்கிறார் என்று நம்புவதே விசுவாசம். எலிசாவின் அமைதி சூழ்நிலை எளிதாக இருந்ததால் வரவில்லை. போரின் அதிபதி யார் என்பதை அவர் அறிந்ததால் வந்தது. இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை இதேபோல் நடத்துகிறார். உடன்படிக்கையின் பாதையில் அழுத்தம், தனிமை, இரவு ஒருபோதும் இருக்காது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் தம் மக்களை கைவிட மாட்டேன் என்று உறுதியாக காட்டுகிறார். பரலோக உதவி பலமுறை சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே விசுவாசத்தால் காணப்படுகிறது. சிறிய படை இறங்கியபோது எலிசா கர்த்தரிடம் அவர்கள் கண்களை மங்கச் செய்யும்படி ஜெபிக்கிறார். பின்னர் அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துச் செல்கிறார். இஸ்ரவேலின் ராஜா தன் எதிரிகள் கையில் வந்ததை பார்த்து அவர்களை கொல்ல விரும்புகிறான். ஆனால் எலிசா தடுத்து அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார். அவர்கள் சாப்பிட்டு குடித்து தங்கள் ஆண்டவனிடம் திரும்புகிறார்கள். இங்கு அற்புதம் அவர்கள் கண்கள் மங்கியது மட்டும் அல்ல, வெற்றி கொடுமையாக மாறாமல் காக்கப்பட்டது கூட அற்புதம். தீர்க்கதரிசி ராஜாவுக்கு பழிவாங்கல் அல்ல, இரக்கம் என்ற உயர்ந்த வல்லமையை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் இந்த உண்மை நிறைவடைகிறது. அவர் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். ஆனால் தாழ்ந்தவர்களை அவமானப்படுத்தும் பெருமையால் அல்ல, இரக்கத்தோடு மனந்திரும்ப அழைத்தார். எலிசா எதிரிகளுக்கு காட்டிய இரக்கம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுங்கை காட்டுகிறது. உண்மையான பரிசுத்தம் குளிர்ந்த கடினம் அல்ல, உண்மையான வல்லமை விடுவிக்கவும் மன்னிக்கவும் இரத்தப்பாய்ச்சலை நிறுத்தவும் முடியும்.
கர்த்தரின் வழி மனிதனின் வழியை விட உயர்ந்தது. ஆனால் அதிகாரம் அமைதியில் முடிவதில்லை. பின்னர் சிரிய ராஜா பெனாதாத் சமாரியாவை முற்றுகையிடுகிறான். பட்டினி மிகவும் மோசமாகிறது. உணவின் விலை அசாதாரணமாக உயர்கிறது. மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். ராஜா மக்களின் வேதனையை கேட்டு தன் உடைகளை கிழிக்கிறான். அவனுக்கு துக்கம் உண்டு, ஆனால் அந்த துக்கம் எலிசாவுக்கு விரோதமான கோபமாக மாறுகிறது. வலியில் இருக்கும் மனிதன் பலமுறை குற்றம் சாட்ட யாரையாவது தேடுகிறான். ஆனால் ஆவிக்குரிய நோய் தீர்க்கதரிசியை தாக்குவதால் குணமாகாது. எலிசா மூப்பர்களுடன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராஜா தன் உயிரை எடுக்க தூதரை அனுப்பியதை அவர் அறிகிறார். பட்டினி, பயம், அரசியல் அழுத்தம், ஆவிக்குரிய குழப்பம் எல்லாம் நகரத்தின் மேல் சுமையாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் கனமான விளிம்பில் நிற்கிறது. இந்த தீங்கு கர்த்தரிடமிருந்து வந்ததே, இனி நான் கர்த்தருக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்று ராஜா பேசுகிறான். அது ஒரு கேள்வி மட்டும் அல்ல, பட்டினியால் நசுங்கும் விசுவாசத்தின் சத்தம். ஆனால் தீர்க்கதரிசி இன்னும் அங்கே இருக்கிறார். கர்த்தரின் வார்த்தை இன்னும் மௌனமாகவில்லை. 2 இராஜாக்கள் 6 இன் ஆன்மீக முடிவு தெளிவானது. கர்த்தர் மூழ்கும் இரும்பை மேலே தூக்க முடியும். மூடிய கண்களைத் திறக்க முடியும். எதிரிகளை தம் கையில் கொடுத்து வெற்றியிலும் இரக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஆழமான பட்டினியிலும் மீட்சியை ஆயத்தப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவே அந்த மீட்சியின் மையம். அவர் கண்களைத் திறந்து காணாத உதவியை காணச் செய்கிறார். வெற்றி வெறுப்பால் கெடாமல் இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கை முடிவது போல் தோன்றும் இடத்திலும் அவர் தம் வார்த்தையை காக்கிறார். 2 இராஜாக்கள் 7 கர்த்தரின் வார்த்தையுடன் தொடங்குகிறது. எலிசா அறிவிக்கிறார், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் மா மற்றும் வார்கோதுமை மலிவாக விற்கப்படும். முந்தைய அதிகாரத்தின் பயங்கர பட்டினிக்குப் பிறகு இந்த வாக்குறுதி இயலாதது போல தோன்றுகிறது. ராஜா சாய்ந்திருந்த அதிகாரி அதை இகழ்ந்து, கர்த்தர் வானத்தின் ஜன்னல்களைத் திறந்தாலும் இதில் நடக்குமா என்று கேட்கிறான். எலிசா அவன் அதை கண்களால் காண்பான், ஆனால் அதிலிருந்து சாப்பிடமாட்டான் என்று பதிலளிக்கிறார். இந்த அதிகாரம் 2 குரல்களை ஒன்றாக நிறுத்துகிறது. ஒன்று தீர்க்கதரிசனத்தின் குரல். தேவன் ஒரு நாளிலேயே நிலையை மாற்ற முடியும் என்று அது அறிவிக்கிறது. மற்றொன்று அவிசுவாசத்தின் குரல். அது இன்றைய பட்டினியால் தேவனுடைய வல்லமையை அளக்கிறது. அவிசுவாசம் எப்போதும் வெளிப்படையான கலகமாக வராது. சில நேரங்களில் அது, வார்த்தை மிக பெரியது, பிரச்சினை மிக ஆழமானது, மாற்றம் மிக வேகமாக வர முடியாது என்று மட்டும் சொல்கிறது. ஆனால் உடன்படிக்கையின் தேவன் சுவர், படை, உணவின் விலை, மனித கணக்கு இவற்றால் கட்டுப்படுபவர் அல்ல. நகர வாசலில் குஷ்டரோகமுள்ள 4 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நகரத்திற்கு புறம்பாகவும் சமூகத்திற்கு புறம்பாகவும் இருக்கிறார்கள். நகரத்தின் உள்ளே பட்டினி. நகரத்தின் வெளியே எதிரியின் பாளையம். அவர்கள் ஒருவருக்கொருவர், இங்கே உட்கார்ந்தால் மரணம், நகரத்துக்குள் சென்றாலும் மரணம், சிறியர்களிடம் சென்றால் ஒருவேளை உயிர் பிழைக்கலாம் என்று பேசுகிறார்கள். மாலை நேரத்தில் அவர்கள் எழுந்து சிறிய பாளையத்துக்குச் செல்கிறார்கள். அங்கே சென்றபோது யாரும் இல்லை. கர்த்தர் சிறிய படைக்கு ரதங்கள், குதிரைகள், பெரிய படையின் சத்தம் கேட்கச் செய்தார். அவர்கள் இஸ்ரவேல் ராஜா ஹித்தியரும் எகிப்தியரும் கொண்ட படைகளை கூலிக்கு அழைத்திருக்கிறான் என்று பயந்தார்கள். மாலை நேரத்தில் அவர்கள் ஓடி, கூடாரங்கள், குதிரைகள், கழுதைகள், வெள்ளி, பொன், உடைகள் எல்லாம் விட்டுச் சென்றார்கள். மீட்பு சமாரியாவின் சுவருக்குள் தொடங்கவில்லை. ராஜாவின் திட்டத்திலிருந்தும் தொடங்கவில்லை. கர்த்தர் எதிரியின் பாளையத்தில் பயத்தை ஏற்படுத்தினார். முற்றுகை திடீரென உடைந்தது. நகரம் இன்னும் அறியவில்லை, ஆனால் இரட்சிப்பு வாசலுக்கு வெளியே ஏற்கனவே வந்துவிட்டது. அந்த 4 பேர் கூடாரங்களுக்குள் சென்று சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், பொருட்களை எடுத்தார்கள். பின்னர் அவர்கள், நாம் நல்லது செய்யவில்லை, இன்று நல்ல செய்தியின் நாள், நாம் மௌனமாக இருக்கிறோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்கிறார்கள். காலையளவும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் வரும் என்று உணர்ந்து,
ராஜாவின் வீட்டுக்கு செய்தி சொல்ல செல்கிறார்கள். இது அழகானதும் கடினமானதுமான திருப்பம். நல்ல செய்தியை முதலில் கண்டவர்கள் வெளியே தள்ளப்பட்டவர்கள். ஆனால் நல்ல செய்தியை தனக்காக மட்டும் வைத்திருக்கக் கூடாது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். மீட்பு உண்மையானால் அது பகிரப்பட வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் வடிவம். இயேசு கிறிஸ்துவின் மீட்பு சிலருக்கான மறைக்கப்பட்ட உணவு அல்ல. அவர் பாவத்தையும் மரணத்தையும் ஆவிக்குரிய பட்டினியையும் ஜெயித்தார். அவருடைய கிருபையை கண்டவர்கள் சாட்சிகளாக அழைக்கப்படுகிறார்கள். அந்த 4 பேருக்கும் உயர்ந்த நிலை இல்லை, புகழ் இல்லை. ஆனாலும் உயிரின் செய்தியை நகரத்துக்கு கொண்டு சென்றவர்கள் அவர்கள்தான். இரட்சிப்பின் மகிமை கர்த்தருக்கே என்று எல்லோரும் அறிய தேவன் பலமுறை தாழ்ந்தவர்களை பயன்படுத்துகிறார். ராஜா முதலில் இதை கண்ணி என்று சந்தேகிக்கிறான். பயத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த மனம் நல்ல செய்தியையே ஆபத்தாக நினைக்கக்கூடும். சிலர் சென்று பார்த்து வர அனுப்பப்படுகிறார்கள். சிறியர்கள் ஓடும்போது வீசியுடைத்த உடைகளும் பொருட்களும் யோர்தான் வரை வழியெங்கும் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். செய்தி உறுதியாகிறது. மக்கள் வெளியே சென்று சிறிய பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள். மா மற்றும் வார்கோதுமையின் விலை எலிசா சொன்னபடியே ஆகிறது. பட்டினிக்கு கடைசி வார்த்தை இல்லை. கர்த்தரின் வார்த்தைக்கே கடைசி வார்த்தை. இறுதியில் அதிகாரம் அவிசுவாசியான அதிகாரியிடம் திரும்புகிறது. ராஜா அவனை வாசல் பொறுப்பில் நிறுத்துகிறான். மக்கள் வாசலில் அவனை மிதித்து அவன் இறக்கிறான். எலிசா சொன்னது நிறைவேறுகிறது. அவன் பார்த்தான், ஆனால் சாப்பிடவில்லை. இந்த முடிவு மிகவும் தீவிரமான எச்சரிக்கை. தேவனுடைய வார்த்தையை லேசாக எடுத்துக்கொள்வது சிறிய விஷயம் அல்ல. கர்த்தரின் வார்த்தை உயிரைக் கொண்டு வருகிறது. அதை நிராகரிப்பவர் இரட்சிப்பின் வாசலில் நின்றும் அதில் பங்கு கொள்ளாமல் போகலாம். 2 இராஜாக்கள் 7 சாட்சியிடுகிறது. மனித வலிமை முடியும் இடத்தில் தேவன் தம் மீட்சியை தொடங்க முடியும். காலியான எதிரி பாளையத்தை உணவின் களஞ்சியமாக மாற்ற முடியும். வெளியே தள்ளப்பட்டவர்களை செய்தியாளர்களாக மாற்ற முடியும். இயலாத வாக்குறுதியை ஒரே இரவில் நிறைவேற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய நல்ல செய்தி. அவர் தற்காலிக அப்பம் மட்டும் தருவதில்லை, அவர் ஜீவ அப்பம். அவருடைய உயிர்த்தெழுதல் எதிரியின் பாளையம் காலியானது, மரணத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது என்று அறிவிக்கிறது. இன்று இன்னும் நல்ல செய்தியின் நாள். தேவன் செய்கிறார். அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும்.